ஓம் ஸ்ரீ தாரா நேயர்களுக்கு வணக்கம். நாம இன்னைக்கு ஆலய தரிசனத்துல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, விருத்த கிரீஸ்வரர் டெம்பிள். இந்த டெம்பிள் எங்க இருக்கு, இந்த கோயில் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா கடலூர் மாவட்டத்துல இருக்கு. இந்த விருத்த கிரீஸ்வரர் டெம்பிளுக்கு என்ன அந்த பேரே நம்மளுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குது. விருத்த அப்படின்னா ஓல்டு அப்படின்னு, அதாவது வயசான இல்ல ரொம்ப வயது முதிர்ந்த அப்படின்னு. கிரி அப்படின்னாலே மலை, மவுண்டைன், மலை சார்ந்த பகுதிகள் அப்படின்னு சொல்லுவோம். இங்க இருக்கிற சிவன், இது சிவன் டெம்பிள். இங்க இருக்கிற சிவன் பேரு விருத்த கிரீஸ்வரர். அப்படின்னா ஒரு காலத்துல இந்த மலையே சிவனாக லிங்கமாக இருந்ததாகவும், அதுக்கப்புறம் டெம்பிள் எல்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுனால கொஞ்சம் ஷேப் மாறினதாக பேசப்படுது. இங்க எதுக்கு நம்ம போகணும் அப்படின்னா, ஆயுள் விருத்திக்கு போகலாம். நமக்கு நீண்ட ஆயுள் வேணும், நமக்கு பிடிச்சவங்களுக்கு நீண்ட ஆயுள் வேணும் அப்படின்னா இந்த கோயிலுக்கு போகலாம். விருத்த அப்படின்னாலே ஓல்டு, நல்ல லாங் லைஃப் இருக்கணும். அர்த்தாங்கினி அவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா விருத்தாம்பிகை. சோ சிவனை விருத்தகிரீஸ்வரராகவும் அம்பாளை விருத்தாம்பிகையாகவும் தரிசனம் செய்யலாம். இங்க முருகன், கணேச, விநாயகர் சந்நிதி இருக்கு, நவகிரக சந்நிதி இருக்கு. இந்த கோயில பழங்கால கோயிலாக இருந்து சோழர் காலத்துல நல்ல விருத்தியா பெருசாக்கி கட்டினதாகவும், அதுக்கப்புறம் பாண்டிய டைனாசிட்டி, பாண்டிய காலத்துல இதை பராமரிச்சு இன்னும் பெருசா டெவலப் பண்ணதாக பேசப்படுது. அப்போ ரொம்ப பழங்காலத்து கோயிலாகவும் இது இருக்கு இல்லையா? இந்த கோயில்ல நம்ம மெயினா என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, உங்களுக்கு யாருக்கெல்லாம் நீண்ட ஆயுள் வேணுமோ, எஸ்பெஷலி உங்க பிறந்த நட்சத்திரம் என்னைக்கெல்லாம் இருக்கோ அன்னைக்கு போய் அந்த கோயிலில் இருக்கக்கூடிய சிவபெருமானையும் அம்பாளையும் தரிசிச்சுட்டு வரும்போது உங்களுக்கு நீண்ட ஆயுள் கிடைக்கும்னு நம்பப்படுது. இந்த கோயில் மிக அருகாமையில மணிமுத்தாறு அப்படின்னு நீங்க கேள்விப்பட்டிருக்கோம், நிறைய சினிமா பாட்டுல கூட வரும். அந்த மாதிரியான ஒரு ஆறு இந்த இடத்துல போகிறதாகவும், இங்க ஹோலி டிப் சொல்லக்கூடிய, அதாவது நம்ம மூழ்கி எழுந்தா நம்ம பாவங்கள் போகும், அங்க போய் பண்றதாகவும், அதுக்கப்புறம் இந்த தண்ணீர் மேல தெளிச்சுக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பண்ணி தன்னுடைய எதெல்லாம் தனக்கு ஒரு நெகட்டிவா இருக்கோ அதெல்லாம் போக்கிக்கிறார்கள் மக்கள். தப்பு பண்ணா, நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டோம், அந்த தப்பை போக்குறதுக்கும் இந்த இடத்துல போகலாம் அப்படின்னு. இப்போ ஃபேமிலியில ஒரு சண்டை நடந்துட்டு இருக்கு, ஃபேமிலியில ஒரு அமைதியே கிடையாதுங்க, எப்ப பார்த்தாலும் வீட்டுல சண்டை இருக்கு, நல்ல உடல் ஆரோக்கியம் வேணும், ஃபேமிலியில ஒரு சந்தோஷம் வேணும், கல்யாண வாழ்க்கை நல்லா இருக்கணும், குழந்தை குட்டிகளோட வாழ்க்கை ரொம்ப ஹாப்பியா இருக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் சரி, இந்த கோயிலுக்கு நீங்க கண்டிப்பா போய் விருத்தகிரீஸ்வரரையும் விருத்தாம்பிகையும் பார்த்துட்டு வரலாம். இந்த கோயில்ல பால், தேன், பஞ்சாமிர்தம் கொண்டு சிவலிங்கத்திற்கு, விருத்தகிரீஸ்வராக இருக்கக்கூடிய சிவனுக்கு அபிஷேகம் செய்து வந்தால் நம்ம உடல்ல இருக்கக்கூடிய ரோகங்கள் எல்லாம் தீர்ந்து நல்ல ஆரோக்கியமான உடல் பெற்று நீண்ட ஆயுளோடு வாழ்வோம் அப்படின்னு நம்பப்படுது. இந்த கோயிலுக்கு நீங்க போகணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அந்த கோயிலோட கூகுள் மேப், அந்த கோயிலோட பஸ் ஃபெசிலிட்டி, டைமிங் எல்லாமே கொடுத்துருக்கோம். நீங்க போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது இந்த கோயில போய் சிவனையும் அம்பாளையும் தரிசனம் செஞ்சுட்டு வாங்க.